Good morning student. Today 12th physics la 5th lesson book back 1 mark பார்க்க போறோம். Multiple choice question பார்க்க போறோம். First question, the dimension of 1 by mu naught epsilon naught is 1 by mu naught epsilon naught இன் பரிமாணம் என்ன? அதான் question. நமக்கு தெரியும் famous equation velocity of light c equal to 1 divided by square root of mu naught epsilon naught. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாமா? c squared equal to 1 divided by இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் போயிடும் இல்லையாம்மா? அப்போ 1 divided by mu naught epsilon naught. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சாம்மா? அப்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போது அதனுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L(t⁻⁻1). ஸ்பீட் ஆஃப் லைட்டு அந்த வெலாசிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா L(t⁻⁻1). இப்போ நமக்கு இங்கே c ஸ்கொயர்டுக்கு டைமென்ஷன்ஸ் வேணும் சரியா? ஸோ அப்போ L(t⁻⁻1) த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ L ஸ்கொயர்ட் t⁻⁻2. அப்போது 1 by mu naught epsilon naught உடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னா L ஸ்கொயர்ட் t⁻⁻2. அது எந்த ஆப்ஷனலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி சரியாம்மா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 3 × 10⁻6 டெஸ்லா, த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவிஸ். சரியா? மின்காந்த அலை ஒன்றின் அந்த காந்தப்புலத்துடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க 3 × 10⁻6 டெஸ்லா. அப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி அதில் படித்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அதனால் கொஸ்டின்ஸ் படிக்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சைடில் டேட்டா எழுதிக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியாம்மா? அப்போது பாருங்கள், C ஈக்குவல் டு E0/B0. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ரேஷியோ தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்காடாம்மா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா B0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, E0 வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ E0 ஈக்குவல் டு B0 இன்ட்டு C தானம்மா? E0 வேணும் அப்படின்னா B0 இன்ட்டு C சரியா? அப்போ E0 ஈக்குவல் டு B0 இன்ட்டு C. B0 வேல்யூ என்னடாம்மா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 × 10⁻6. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறீங்க சரியா? நெக்ஸ்ட்டு C அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுடைய ஸ்பீடு, அது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரீ ஆர் வேக்யூமில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ B0க்கு 3 × 10⁻6 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். C ஸ்பீட் ஆஃப் லைட்டு 3 × 10⁸. 3 3s are 9. ஓகேவா? இங்கே 10⁻6 இருக்குது, இங்கே 10⁸ இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும் பொழுது பவரை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். 8ல் -6 சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன 2. ஸோ 9 × 10⁻2. அப்போ E0 ஈக்குவல் டு 900 V/m. சரியா? அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷனல் டியில் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 900 V/m. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following electromagnetic radiation is used for viewing object through fog? எந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி மூடுபனியின் வழியே பொருட்களை நம்ம காண இயலும்? இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்மா. சும்மா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலேருந்து நம்ம நிறைய கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா? இப்போ ஃபாக், மிஸ்ட்டு இது வழியாக நம்ம பார்க்குறதுக்கு எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிஸ்ட் வழியாக நம்மளால் கிளியராக பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா மூடுபனி அது வழியாக நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஏன்னா லைட்டு அது மேலே படும் பொழுது லைட் ஸ்கேட்டர் ஆகும். அதனால் நம்மளால் அதை கிளியராக பார்க்க முடியாது. நம்ம 6th லெசனில் செகண்ட் வால்யூமில் 6th லெசனில் படிக்க போகிறோம் ராலே ஸ்கேட்டரிங் லா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது இல்லையாம்மா? அந்த ஸ்கேட்டரிங் அமௌண்ட் 1/λ⁴ ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் சரியா? லேம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த்து. ஸோ அப்போ ஸ்கேட்டரிங் அமௌண்ட் 1/λ⁴ ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். லேம்டா அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அமௌண்ட் குறைவாக இருக்கும்
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் எதனுடைய வேவ் லென்த் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஆருடைய வேவ் லென்த் வந்து அதிகம். அதுக்கு முன்னாடி ரேடியோ வேவ்ஸும் இருக்குது, அதனுடைய வேவ் லென்த்தும் வந்து அதிகம். ஆனால் நம்ம விஷனுக்கு பயன்படுத்துகிறோம், பார்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த ரேடியோ வேவ்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை யூஸ் பண்ணுறோம். மிஸ்ட் வழியாக ஃபாக் வழியாக பார்க்குறதுக்கு நம்ம அகஞ்சிவப்பு கதிர்களை பயன்படுத்துகிறோம். ஸோ ஆப்ஷனல் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்? மின்காந்த அலைகளை பொறுத்து பின்வருவனவற்றுள் எவை தவறான கூற்றுகளாகும்? சரியா? ஃபால்ஸு. இந்த 1 மார்க் படிக்கும் பொழுது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்கணும். சரியாம்மா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்ஸ், நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ், longitudinal waves produced by accelerating charges. First one correct. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஏன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஏன்னா இது ப்ரொபகேட் ஆகிறதுக்கு எந்த மீடியமுமே தேவையில்லை, அதனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. தேர்டு பாருங்கள், லாங்கிடியூட்னல் வேவ், அது நெட் அலைகள், தப்பு அந்த கான்செப்ட். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ ஆப்ஷனல் சி ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த்து பாருங்கள், ப்ரொடியூஸ்டு பை ஆக்ஸலரேட்டிங் சார்ஜஸ். அந்த முடுக்க வைக்கப்பட்ட மின் துகளால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை எப்போ கேட்டாலும் நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ரைட்டு, தேர்டு ஒன் தான் ஃபால்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷனல் சி வந்து இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆப்ஷனல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் அன் ஆசிலேட்டர் which has a charged particle oscillating about its mean position with a frequency of 300 MHz. The wavelength of electromagnetic waves produced by this oscillator is. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது, அது மீன் பொசிஷனை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆசிலேட் ஆகுது. அப்போ அதனுடைய ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ அப்படின்னா 300 MHz. அப்போது உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய வேவ் லென்த் என்ன, அதுதான் கொஸ்டின். லேம்டாவை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கும் பொழுது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம ரீட் பண்ணணும். பாருங்கள், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க எவ்வளோ கண்ணு, 300 MHz. மெகான்னா எவ்வளோ கண்ணு, 10⁶. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ 1 மார்க்கில் புக்கில் இந்த மாதிரி யூனிட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் கேட்கும் பொழுது சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. நம்ம நல்லா இங்கே நம்ம போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஷினை நம்ம ஒழுங்காக படிக்காமல் இந்த ஆன்சரையே பார்த்து ஆப்ஷனில் பார்த்து டிக் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது. புக் பேங்க் கொஷினே இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ 300 MHz அப்படிங்கிறது 300 × 10⁶ ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியாம்மா? இப்போ நமக்கு ஃபேமஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஈஸியாக நம்ம நிறைய டைம் இந்த ஈக்குவேஷனை பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய டைம் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுடைய ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். C = F × லேம்டா. லேம்டா வேவ் லென்த், F ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அலைநீளம் தான். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடைய வேவ் லென்த்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் வேவ் லென்த் லேம்டா = C/F. ஸோ நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாமாம்மா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் லேம்டா = C/F. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோங்கன்னு 3 × 10⁸. ஸோ சிக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஃப்ரீக்வன்சி இங்கே சம்லேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க, 300 MHz. அதை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 300 × 10⁶. இந்த 300 × 10⁶ நம்ம இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 3 × 10⁻², ஏன்னா 2 0 இருக்குது இல்லையா, 10⁻² × 10⁶ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரியா? இதை எப்படி குட்டி எழுதிக்கலாம், நம்ம 10⁻6ஐயும் 10⁻²ஐயும் 10⁸ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த பவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நியூமரேட்டர்லேயும் 3 × 10⁸, டினாமினேட்டர்லேயும் 3 × 10⁸.
ஸோ ரெண்டு என்னடா குட்டி ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ வேவ் லென்த் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரியா? அப்போ அந்த ஆப்ஷனல் எங்கே கண்ணு இருக்குது, ஆப்ஷனல் ஏ. சரியா? ஸோ அப்போ அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் மீன் பொசிஷனை பொறுத்து ஆசோலேட் ஆகும் பொழுது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். The electric and the magnetic fields associated with an electromagnetic wave propagating along negative x-axis can be represented by. ஒரு மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தோடு இணைந்த மின்காந்த அலையொன்று எதிர்க்குறி x-axis திசையில் பரவுகிறது. பின் வருவனவற்றுள் எச்சமன்பாட்டை பயன்படுத்தி அந்த மின்காந்த அலையினை குறிப்பிடலாம் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின்மா. இதிலிருந்து நீங்கள் என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஓனாவும் இதிலேருந்து கொஷின் வரலாம். சரியா? இப்போது நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அண்டு வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன்ஸுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய டைம் நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் ஆகுது இல்லையா குட்டி, அந்த டைரக்ஷனை நம்ம பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனை நம்ம பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதை எஸ் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா என்ன கண்ணு மீனிங், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வேவ் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னாக்கா எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த பாயிண்டிங் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மியூ நாட் இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சரியாம்மா? அப்போ அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அதுதான் தீர்மானிக்குது. வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன், அந்த டைரக்ஷனை தான் நம்ம என்னென்னு கண்டு சொல்கிறோம், பாயிண்டிங் வெக்டார் அப்படிங்கிறோம். அதை எக்ஸ் வெக்டார் அப்படிங்கிறோம். அந்த எஸ் வெக்டாருடைய டைரக்ஷன் தான் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன். சரியாம்மா? இப்போது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தோம் ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப், ஜே கேப் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு ஐ கேப், நெக்ஸ்ட்டு கே கேப் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ஜே கேப் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் ஐஜேகே, ஜேகேஐ, கேஐஜே அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் பார்த்தோம். இதே இந்த ஆர்டர் மாறி இருந்துச்சு அப்படின்னா ஜே கிராஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் கே, கே கிராஸ் ஜே ஈக்குவல் டு மைனஸ் ஐ, அதே மாதிரி ஐ கிராஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் ஜே. ஆர்டர் மாறி இருந்தால் மைனஸ் வரும் யூனிட் வெக்டார்ஸுக்கு. இந்த ஆர்டரில் இருந்ததுனாக்கா சேம் ஆர்டர் மாறாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி யூனிட் வெக்டார்ஸ் வரும் அப்படின்ட்டு அதை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக நம்ம படித்தோம். அந்த கான்செப்டை இப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? இப்போ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாம்மா? ஸோ இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய டைரக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன கண்ணு, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா யூனிட் வெக்டர் என்ன கண்ணு வரும், மைனஸ் ஐ கேப். சரியா? அப்போ மைனஸ் ஐ கேப் அப்படிங்கிறது தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன். இப்போ நம்ம பாயிண்டிங் வெக்டார்லேருந்து பார்த்தோம் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனை தீர்மானிக்கக்கூடியது என்னம்மா, இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரோடைய டைரக்ஷன் தான் இந்த வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனை தீர்மானிக்குது. சரியா? அப்போ இதில் பாருங்கள் மைனஸ் ஐ கேப் எங்கே இருக்குது, அப்போ அந்த ஆர்டர் மாறி இருக்குது. கே கிராஸ் ஜே ஈக்குவல் டு ஐ கேப். அப்போ இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், இது வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன். ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்னாக்கா மைனஸ் ஐ கேப். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இசட் டைரக்ஷன்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன்லேயும் ப்ரொபகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே இசட் டைரக்ஷன் எங்கே இருக்குது
பாருங்கள் இங்கே இருக்குது, ஆப்ஷனல் பியில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷனல் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியாம்மா? இ வெக்டார் ஈக்குவல் டு இ நாட் கே கேப், பி வெக்டார் ஈக்குவல் டு பி நாட் ஜே கேப். ஆப்ஷனல் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் ஒவ்வொன்றா கேட்டாங்கன்னா இந்த பாயிண்டிங் வெக்டாரை வச்சு நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். யூனிட் வெக்டாரை ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்கள். In an electromagnetic wave traveling in free space, the RMS value of the electric field is 3 volt per meter. The peak value of the magnetic field is. வெற்றிடத்தில் பரவும் மின்காந்த அலை ஒன்றின் மின்புலத்தின் சராசரி இருமடி மூல மதிப்பு RMS வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 வோல்ட் பர் மீட்டர். அப்போது காந்த புலத்தினுடைய உச்ச மதிப்பு என்ன, பி நாட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாம்மா? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய உச்ச மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய RMS வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா குட்டி? நமக்கு தெரியும் ERMS இஸ் ஈக்குவல் டு இ மேக்ஸிமம் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போ இ நாட் ஈக்குவல் டு ERMS இன்ட்டு √2. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். சரியாம்மா? அப்புறம் நமக்கு தெரியும் சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இப்போ இதில் இ நாட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி நாட் மட்டும்தான் கேட்குறாங்க. சின்ன ஃபார்முலா. இதில் இந்த இ நாட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ERMS வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதிலேருந்து இ நாட்டுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இ நாட் ஈக்குவல் டு ERMS இன்ட்டு √2. ERMS வேல்யூ என்னடாமா 3. ஸோ 3 இன்ட்டு √2. இப்போ நமக்கு பி நாட் வேணும். ஸோ பி நாட் ஈக்குவல் டு இ நாட் பை சி. இ நாட்டுடைய வேல்யூ என்னடாமா 3 இன்ட்டு √2. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்ன கண்ணு 3 இன்ட்டு 10⁸. 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 இன்ட்டு 10⁸. மேலே போணுச்சு அப்படின்னாக்கா 10⁻⁻8. √2 இன்ட்டு 10⁻⁻8. √2 வேல்யூ உனக்கு தெரியும் 1.414 இன்ட்டு 10⁻⁻8. ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய பீக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.414 இன்ட்டு 10⁻⁻8 டெஸ்லா. அந்த ஆன்சர் எங்கே கண்ணு இருக்குது? ஆப்ஷனல் ஏ கரெக்ட் ஆன்சர்.